ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் பருப்பு சாதம் எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுன்னு தான் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் நம்ம சமையல் எண்ணெயும் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு தோலெல்லாம் உரித்து நசுக்கியும் எடுத்து போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டிருக்கேங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே ஒரு 3 வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 3 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இது கூட நம்ம வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஜீரணமாகும். ஸோ அதனால் வந்து சேர்த்துருக்கோம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து முக்கியமாக நல்லா வந்து ஊறி வந்திருக்கணும். அதே போல் பருப்பும் வந்து நான் 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இதை லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு குக்கரோட மூடியில் கேஸ்கெட்டை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற விசிலையும் எடுத்துகிட்டு நம்ம மூடிடலாம். இது லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பும் கூடவே வந்து அரிசியும் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வந்து ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிசியும் பாருங்கள் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. குழஞ்சா மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க பருப்பு சாதம். இது லைட்டாக வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட மூடியில் கேஸ்கெட்லாம் உள்ளே போட்டுட்டு மூடிட்டு மேலே வந்து விசிலை வந்து போட்டுடலாம். இது வந்து ஒரு 4 விசில் வந்து வரட்டும். இப்போ கேஸ் எல்லாமே முழுமையாக போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். குக்கரோட மூடி ஓப்பன் பண்ணதும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல வாசனையாக இருக்கும். இது அப்படியே வந்து கிளறி விடுங்க. கரண்டியில் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விடணும். ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா குழச்சா மாதிரி கரண்டிலேயே வந்து பண்ணுங்கள். குக்கர்லேயே வந்து நல்லா குழஞ்சி வரதோட இந்த மாதிரி நம்ம கரண்டியில் வந்து மசிச்சோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வீட்டில் வந்து நெய் அதிகமாக எடுத்து சாப்பிடுவீங்கன்னா இந்த சூட்லேயே வந்து நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது நல்லா கம கமன்னு வாசனை வருங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இது நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். வாவ்! இந்த பருப்பு சாதம் பாருங்கள். நல்லா பருப்பெல்லாம் குழஞ்சி அவ்வளோ ஒரு வாசனை, செம்ம டேஸ்டியாக இருந்தது. வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.